மாநில அரசின் நிதி நிர்வாகத்தில் தலையிடும் மத்திய அரசு கேரளாவின் நடவடிக்கைகளுக்கு தமிழ்நாடு துணை நிற்கும் என்று தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். கேரள அரசுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் வாயிலாக இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார். கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனுக்கு அவர் இந்த கடிதத்தை அனுப்பியிருக்கிறார். கேரள அரசுக்கு அனுப்பியிருக்கிறார். உச்சநீதிமன்றத்தில் கேரள அரசு முறையிடும் நிலையில் உறுதுணையாக இருப்போம் என்று கேரள அரசுக்கு தமிழக அரசு எப்போதும் உறுதுணையாக இருப்போம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த கடிதம் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். மாநில அரசுகளுக்கு எதிராக நடவடிக்கையில் மத்திய அரசு ஈடுபட்டு வருகிறது என்றும் தொடர்ச்சியாக பாஜக ஆளாத மாநிலங்களில் மத்திய அரசு அமலாக்கத்துறை மற்றும் அந்தந்த மாநில கவர்னர்கள் மூலமாக மாநில அரசுக்கு அழுத்தம் கொடுப்பதாகவும் தொடர்ந்து இடையூறுகள் ஏற்படுத்தி வருவதாக குற்றம் சாட்டி பல்வேறு மாநிலங்கள் பாஜக ஆளாத மாநிலங்கள் தொடர்ந்து போர்க்குடி உயர்த்தி வருகிறார்கள். அதில் மிக முக்கியமான மாநிலமாக பார்க்கப்படக்கூடியதான் கேரளா மற்றும் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள். கேரளா மற்றும் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள் கூட அந்த மாநில கவர்னர் மூலமாக மாநில அரசுக்கு அழுத்தம் கொடுப்பதாகவும் தொடர்ந்து இடையூறுகள் ஏற்படுவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் இது தொடர்பாக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேரள அரசுக்கு கடிதம் வாயிலாக சில தகவல்களை தெரிவித்திருக்கிறார். அதில் மாநில அரசின் நிதி நிர்வாகத்தில் தலையிடும் மத்திய அரசு கேரளாவின் நடவடிக்கைகளுக்கு தமிழ்நாடு என்றும் துணை நிற்கும் என்றும், அதாவது மாநில அரசின் நிதி நிர்வாகத்தில் தலையிடக்கூடிய மத்திய அரசுக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய கேரள அரசுக்கு தமிழ்நாடு அரசு என்றும் துணை நிற்கும் என்றும் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். உச்சநீதிமன்றத்தில் கேரள அரசு முறையிட்ட நிலையில் உறுதுணையாக இருப்போம் என்றும் கேரள அரசுக்கு தமிழக அரசு உறுதுணையாக இருக்கும் என்றும் அந்த கடிதத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார்.